பிரியமான அன்பு சகோதரங்களே, யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 16:33 இறை வசனம். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகை வென்றுவிட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகிலே உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் அந்த துன்பத்தை கண்டு நீங்கள் துவண்டு போக வேண்டாம், மனமுடைந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், துணிவோடு இரு, துணிவோடு இரு. காரணம், நான் உலகத்தை வென்றுவிட்டேன். I have overcome to this world. இந்த உலகத்தை நான் வென்றிருக்கிறேன். ஒருவனுடைய வாழ்விலே மரணம்தான் கடைசி என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15:54-55 வசனங்கள். மரணமும் அவரை தன் பிடியில் வைத்திருக்கவில்லை. சாவே, உன் வெற்றி எங்கே? உன் கொடுக்கு எங்கே? மரணத்தை வென்றார். பிரியமான அன்பு சகோதரங்களே, துன்ப வேளையில் நாம் துவண்டு போகாமல் நாம் துணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக நாம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 30வது அதிகாரத்திலே 19, 20, 21 இறை வசனங்கள் இந்த வேளையிலே நம்மை பலப்படுத்தும், நம்மளை ஆறுதல் படுத்தும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்களே, நீங்கள் இனிமேல் அழமாட்டீர்கள். நீங்கள் அழுதீர்கள், புலம்பினீர்கள், வேதனை அடைந்தீர்கள். படுக்கையில் உங்கள் தலையணை உங்கள் கண்ணீரால் நனைந்தது. ஆனால் அந்த கண்ணீரின் நாட்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அழமாட்டீர்கள். மாறாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து அவர் உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். Praise the Lord. நீங்கள் கூப்பிடுகிற உங்களுடைய குரலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்ற ஆண்டவர், மறுமொழி தருகிற ஆண்டவர். அவர் மறுமொழி தருவார். துன்ப வேளையில் துவண்டு போகாதே, ஆண்டவரை சிக்கன பெற்றுக்கொள். விடுதலை பயணம் 3:7 வசனம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே இன்னல்கள் நெருக்கடிகள் வருகிற பொழுது இந்த வார்த்தை ஆண்டவர் மோசேயிடத்திலே சொன்னார், என் மக்களுடைய துன்ப துயரங்களை என் கண்களால் காண்கிறேன், அவர்களுடைய அழுகுரலை கேட்கிறேன், அவர்களுடைய வேதனையை அறிகிறேன். நான் காண்கிறேன், நான் கேட்கிறேன், நான் அறிகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அவர் நம்மை காண்கிறார், குரலை கேட்கிறார், அறிகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே வந்து ஜெபிக்கிற பொழுது நான் மறுமொழி தருவேன். உங்கள் ஜெபங்கள் வீண் போகாது, உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பலன் கிடைக்கும். இந்த வார்த்தை நமக்கு தொடர்ந்து சொல்லுது பாருங்க. எசாயா 30:20 வசனம். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரை கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்களால் காண்பீர்கள். சில நேரத்திலே துன்பம் எனும் அப்பம், ஒடுக்குதல், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வர என் போதகராகிய ஆண்டவர் அதை அனுமதித்திருப்பார். ஜோபு ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய நல்ல ஊழியன் ஜோபு. ஆனால் சாத்தான் அனுமதி வாங்கி அவனை சோதித்தான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை போல ஆண்டவருடைய அனுமதியோடு நம்முடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளும்
துன்பத்துயரங்கள் வந்தாலும், ஆனால் இனிமேல் அவரை நீங்கள் காண்பீர்கள். அவர் தன்னை உங்களுக்கு மறைக்க மாட்டார். ஆண்டவர் தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டாராம். நாம் உறுதியான மனநிலையோடு ஆண்டவரை பற்றி துன்பத்தின் நடுவிலும் ஆண்டவரே நீர் என்னை வழிநடத்துவீர் என்று அவரை சிக்கன பற்றி கொண்டால், இந்த வார்த்தை சொல்லுகிறது தொடர்ந்து, நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கும் எனும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நான் எந்த பக்கம் போவது, எதை செய்வது? எங்க போனாலும் என்னுடைய வாழ்க்கையில வழிகள் அடைக்கப்பட்டதாக இருக்குதே, பாதைகள் மூடப்பட்டதாக இருக்குதே, எனக்கான விடியல் வராதோ, எனக்கான கதவுகள் திறக்கப்படாதோ என்று காத்திருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சோதனையின் காலம் முடிவுறுகிற பொழுது நீ வலப்பக்கம் போனாலோ இடப்பக்கம் போனாலோ எந்த பக்கம் போனாலோ ஆண்டவரின் செயல்களை நீ உன் கண்களால் காண்பாய். திருவெளிப்பாடல் 3:8 வசனம் சொல்லுகிறது, யாரும் பூட்ட முடியாத வாசல் கதவுகளை திறந்து விடுகிறவர் அவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. உயிருள்ள இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. வாழும் கடவுளே நன்றி. நன்றி. இந்த வேளையிலே இந்த பாடல் வழியாக நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து, எங்களுடைய கடந்த கால இன்னல்கள் நெருக்கடி வேளையில் ஆண்டவர் எவ்வாறு என்னை வழி நடத்தினார், நான் எவ்வாறு அதிலிருந்து வெளிவந்தேனோ அதே ஆண்டவர் இன்றும் என்னை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்ற மன உறுதியோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிப்போம். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி ஆண்டவரே. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாடுவோம். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எங்கிருந்து எனக்கு வழி கிடைக்கும்? என் ஆண்டவர் என்னை கண்ணோக்குவாரா? என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா என்று நாடி தேடி காத்திருந்து நீ களைத்து போயிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் வலப்பக்கமோ இடப்பக்கமோ எப்பக்கம் திரும்பினாலும் உன் போதகரை ஆண்டவரை நீ காண்பாய். உன் கண்கள் காணும். ஆகார் பாலைவனத்திலே நின்று என்னை கண்ட ஆண்டவரை நானும் கண்டேன். நீ காண்கின்ற இறைவன் என்று பெயர் சொல்லி அழைத்தது போல உன் கண்கள் காணும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா.
புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, 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 நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. கண்களை மூடி நம்புங்கப்பா உங்க பிள்ளை. கரங்களை நெஞ்சோடு வைத்து உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோம். ஆண்டவருடைய பிரசனம் இந்த வேளையிலே நம்மை தொடுகிறது. அவருடைய கண் பார்வையினை நோக்கி இருக்கிறது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. மகா தயவும் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, நற்கருணையில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்திலே எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகா தயவும் நீதியுள்ள உம்முடைய வலக்கரமும் ஒவ்வொருவரை தொடட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் முதல் உடல் பொருள் ஆவி ஆத்தும சரீரம் உடைய சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தின் ஊடாக நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் குருதிகள் ஒவ்வொன்றினூடாக உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரை தொடச் செய்தவர். உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்பும். உம்முடைய இரத்தத்தினால் கழுவமாண்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமைகளும் எல்லா விதமான பொல்லாப்புகளும் பில்லி சூனிய மந்திர தந்திர மாயைகளும் சாத்தானின் தந்திரங்களும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த வல்லமை மிக்க விடுவிக்கின்ற உம்முடைய பெயராலும் இரத்தத்தாலும் ஆவியின் வல்லமையினாலும் அனைத்தும் உடைக்கப்படட்டும். உம்முடைய மகிமை விளங்கட்டும். நாங்கள் உம்மை நம்புகிறோம். இதனை செய்கிற உம்முடைய மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா புகழும் ஸ்துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரம் என்றென்றும் உமக்கு உரியது.